ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பாட்டை எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேட ஒர்க் பெயிண்டர் mediட்டு இருந்தேன். ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்டுக்குள்ள போகலாம். டேக்கிட்ட வேகமாக வந்துட்டு டேயாங் இந்த பிளேஸில் இருக்க யாருமே ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, பண்ணலை, நீங்கள் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கோவமாக போய் கேட்பாரா அந்த மாதிரி கேட்டேன். என்ன உன்னை பார்க்க கம்பெனிக்கு வந்து அந்த மாதிரி கோவமாக பேசுகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம உங்கள் கோவமானம். சரி பேபி, ஏன் கோவப்படுற? காலேஜில் நீ இங்கே வந்துருக்கல, அதான் கேட்டேன், இந்த ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு ஜொங்கு கூட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி நேராக கேபினுக்கு கூட்டு வர்றாரு. இந்த மாதிரி ஜொங்கு கூட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி போகிற மூமெண்ட் அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே நோட் பண்ணிவிட்டு ஒருவேளை இந்த ஜொங்குக்கு சொன்ன மாதிரி தான் மேரேஜ் பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே திங்க் பண்ணால் இப்போ கரெக்டாக கேபினிடம் நம்ம முன்னாடி டேபிள் இருக்குல்ல, அந்த டேபிள் முன்னாடி தான் நம்ம ஜொங்குக்கு நின்றுட்டு ஏன் என்கிட்ட சொல்லாமல் நீ கம்பெனிக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். சரி, நீ ரொம்ப டயர்டில் ஸ்லீப் பண்ணிட்டு இருந்தியா, உன்னை எழுப்பான்டான், டிஸ்டர்ப் பண்ணாண்டான்னு சொல்லிட்டு தான்டா உன்னை நான் எழுப்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ அந்த பிளேஸில் உட்காந்துருங்கிற மாதிரி ஜொங்குக்கு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாருல ஒர்க் பண்ணிட்டுருக்கு சி வரும்ல, அந்த இதில் உட்காந்துரு, ஒர்க்கை முடிஞ்சு நம்ம ஹவுஸுக்கு போகலான்ங்கிற மாதிரி சொல்லவும் சரிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கம்பி அவரோட சீட்டில் உட்காந்துருந்து சும்மா ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்கிறத நம்ம நோட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம தான் ஜொங்குக்கு இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்கிறத நோட் பண்ணிட்டு ஜொங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். நம்ம ஜொங்குக்கு அப்படியே திரும்பி என்னங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் கிட்டவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. என்னவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு அப்படி எழுந்துட்டு பக்கத்தில் வந்து நின்னா எப்படி ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ஜொங்குக்கை இழுத்து அப்படியே தாய்ஸில் உட்கார வைக்கிறாரு. என்ன பண்ணுறட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு நம்ம ரொம்ப ஷாக்காக பார்த்தோம். என்ன கம்பெனியில் வந்துருந்து ஏன் முன்னாடி இருந்து ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்கேன்? ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்ல, ஏன் இந்த மாதிரியே ப்ளே பண்ணுவேன்? நான் சும்மா தானே இருந்தேன், சும்மாவா இருந்தேன். இது என்ன ஷேர் பட்டனை ரிமூவ் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி செஸ்ஸுக்கிட்ட ஷேர் பட்டனை ரிமூவ் பண்ணியிருக்கின்ற மூமெண்டம் நம்மகிட்டே கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் ஐயோ கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஷேர் பட்டன் அப்படி போட்டுறாரு. இந்த மாதிரி போட்டால் அந்த பட்டனை ரிமூவ் பண்ணுறாரு. இவ்வளோ நேரம் என்னை செடியூஸ் பண்ணதானே இந்த மாதிரி லுக்கில் அங்கே உட்காந்துருந்தேன், இப்போ என்ன பக்கத்தில் வந்ததோட ரிமூவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பட்டனை ரிமூவ் பண்ணபடி நம்மகிட்ட ஜொங்கு கிட்ட க்ளோஸாக வந்து ஜொங்கு கூட செஸ் அப்படி லிக் பண்ணி பைட் பண்ணுறாரு. அங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இது கேபின் கம்பெனி என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்னால் என்னையவா செடியூஸ் பண்ணபடி பக்கத்தில் உட்காந்துட்ருக்க நீ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக இந்த மாதிரி லிக் பண்ணி பயங்கரமாக சக் பண்ணுறாரு. இந்த மாதிரி சக் பண்ணால் நம்ம ஜொங்குக்கிட்ட போட்டுட்டு அங்கே ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஞ்சி ஆள ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி அழுதம் இதுக்கப்புறம் இப்படி ஷேர் பட்டனை ரிமூவ் பண்ணுவேன், செடியூஸ் பண்ணுவியா என்ன நீ? செடியூஸ் பண்ணனா இப்படி தான் பயங்கரமாக கடிச்சிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட மிரட்டிட்டும் ஜொங்குக்கு டைஸில் வச்சபடியே நம்மகிட்ட ஒர்க் பண்ணோம். நம்ம ஜொங்குக்கிட்ட டேயோட டைஸில் உட்காந்துருக்க மூமெண்ட்டுக்கு டேயோட மொபைலை எடுத்து டேயோட மொபைலில் ஒன் பை ஒன்னாக ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறாரு. இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் நம்ம மாஃபியாவில் நிறைய பர்சன்ஸ் கூட பிக்கெட் வச்சுருக்காரு. பாடி பர்சன்ஸ் கேர்ள்ஸாக இருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க கேர்ள்ஸ் பக்கத்தில் பிக்கெட் இருக்க மூமெண்ட்டை பட்டுட்டு இது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டால் பிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எல்லாமே கேர்ள்ஸ் பக்கத்தில் பிக்கெட் இருக்க அது வந்து எனக்கு கீழே ஒர்க் பார்க்குற குட்டி குட்டி மாஃபியாஸ்டா, எல்லாருமே கேர்ள்ஸ் தான் மாஃபியாவா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். இல்லை கேர்ள்ஸ்லாம் ஒன்றும் மாஃபியா இல்லை, மாஃபியாஸோட சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மாஃபியாவோட சிஸ்டர்கிட்ட உனக்கு என்னடா ஒர்க் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். நீ பிக்கை முழுசாக பார்க்காம அப்படி ஜூம் பண்ணி கேலை மட்டும் பார்த்தா என்னடா பண்ணேன், அது ஒரு பேட்டை ஃபங்க்ஷன்டா அப்படிங்கிற மாதிரி அந்த பிக் அப்படி ஜூம் பண்ணி காட்டுறதுக்கிட்ட சுருக்கி காட்டுறாரு. பாரு, கேக் பக்கத்தில் தான் நிற்கிறேன், கேல் பக்கத்தில் நிற்கிறேன், இருந்தாலும் அந்த கேல் கிட்டலாம் நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஐயோ, ப்ராப்ளத்தை எப்படி கண்டுபிடிக்கலான்ங்கிறத இவங்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும் பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன அந்த கேலை நீ பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அந்த கேலை வரை நீ கால் பண்ணி கூப்பிடுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக ஃபைட் பண்ணுவார். அந்த மாதிரி ஃபைட் பண்ணோம். ஏன் ஜங்கோ காலேஜுக்கு லீவை போட்டு என்கிட்ட ஃபைட்டுக்கு வந்துருக்க, இப்படியே ஃபைட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஹஸ்பண்ட் இப்படிலாம் ஃபைட் பண்ண மாட்டேன், வர்ற மாதிரி ஃபைட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி டேரக்டியாக பேசுவாரோ. அந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷையாகி போட்டே அப்படிங்கிற மாதிரி டேயோட மவுட்டில் அடிக்கிறாரு. அடிச்சுட்டு டேயோட லிப்பில் அப்படியே கேஸ் பண்ணுவாரா. கேஸ் பண்ணிவிட்டு
உன்னோட லிப் ரொம்ப டாட்டி டாட்டியாக பேசுது, அப்புறம் லிப்புக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஷையாகுவாரா. இந்த மாரி ஷையானா நம்ம உங்களுக்கு ஷையாகிறத பார்த்துட்டு டேக்கு சிரிப்பு வரும். இந்த மாரி சிரிச்சோம். அந்த கேபினை ஓப்பன் பண்ணிவிட்டு டேட்டையா மீட்டிங் ரெடி ஆகிறத விட்டுவிட்டு என்னடா பண்ணிகிட்டு இருக்க, உனக்காக எம்ப்ளாயிஸ் எல்லோரும் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கடா அப்படிங்கிற மாரி கத்திக்கிட்டே ஹாரி உள்ள வந்தோம். ஜொங்குக்கு இந்த மாரி நம்ம டேயோட டேஸ்டில் உட்காந்தபடி செம்ம ஷையில் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹாரி தான் இப்போ தானே புரியுது, என்னடா மீட்டிங் ரூமில் நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவனை காணலையேன்ட்டு. இவன் பக்கத்தில் இருந்தால் அவனுக்கு எப்படி ஒர்க்கப்பட்டு திங்கிங்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு டே ஜொங்குக் நீ ஏன்டா காலேஜுக்கு போகலை அப்படிங்கிற மாதிரி ஹாரி இந்த மாதிரி கட்டுனா, டே லூஸு ரூம்குள்ளே வர சொல்ல நாக் பண்ணிட்டு வரணும்னு தெரியாது, அப்படியே வர்ற நான் என் ஹஸ்பண்ட் கூட ப்ளே பண்ணிகிட்ருக்கோம்ல அப்படிங்கிற மாரி திட்டிட்டு அப்படியே எழுந்துக்கிறாரு. டே விட்டு எழுந்துட்டு என்னடா அண்ணா கட்டுற கட்டுனா கட்டுட்டுக்கு மோட்ரு கட்டு அப்படிங்கிற மாரி ஹாரியை போய் மிரட்டுறாரு. மிரட்டிட்டு சும்மா வந்து என்ன நேரமும் டாக்ஸ் மாதிரி குறைஞ்சிக்குது போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனான். டே டயாங் அப்படிங்கிற மாதிரி ஹாரி காண்டானா, டே பிபி சீக்கிரம் வாங்க நம்ம ஹவுஸுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. டே அவன் என்னை டீஸ் பண்ணுறான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். டேயாங் ஹாரி ஹயாங் என்னை டீஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஹாரி என்னெல்லாம் பண்ணுறாரோட அப்படியே காப்பி பண்ணுறாரு. நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு நம்ம ஹாரி தான் அப்படியே ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணபடி டேயாங் உன் ஜேகே சும்மா இருக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி கட்டுனா. அதே மாதிரி நம்ம ஜேகே ஜம்ப் பண்ணபடி டேயாங் ஹாரி ஹயாங்க சும்மா இருக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டணும். டே ஜங்குக்கு மிமிக்ரி பண்ணாட்டடா அப்படிங்கிற மாதிரி திரும்பினோம். டே ஹாரி மிமிக்ரி பண்ணாட்டடா அப்படிங்கிற மாதிரி கட்டுறாரு. ஐயோ முடியல, தூரத்தில் இருந்து தான் எனக்கு தொல்லை கொடுத்தான்னு பார்த்தேன், மேரேஜின் பண்ணி பக்கத்துலேயே கொண்டு வந்து வச்சுட்டானே அப்படிங்கிற மாதிரி ஹாரி ஷாக் ஆனோம். ஹாரி பக்கத்தில் வந்து நம்ம ஜங்குக்கு நினைத்து என்னாச்சு என்ன பேசுன்னு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். நான் தோத்துட்டேன் ஜங்குக், நான் தோத்துட்டேன், உன்கிட்ட ஃபைட் பண்ணுற அளவுக்கு எனக்கு எனர்ஜி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹாரி சொல்கிறது கேட்டு ஜங்குக்கு சிரிப்பு உண்டா டேக்கியுமே சிரிப்பு வந்துடும். இந்த மாதிரி சிரிப்பு ரெண்டு பேருமே பயங்கரமாக சிரிக்கிறத பார்த்துட்டு சிரிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி வா மீட்டிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இழுத்தான். டேயோட ஹேண்ட்ஸை ஹாரி பிடிச்சி இழுக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக் காண்டாக்கும். டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பை நம்ம ஜங்குக் பிடிக்கிறாரு. என்ன அவன் கூப்பிட்டதோட அப்படியே வேகமாக போடுறான் அப்படிங்கிற மாரி இப்படி பிடிப்பாரா. இந்த மாதிரி பிடிச்சா ஐயோ ஒரு பக்கம் ஃப்ரெண்டு ஒரு பக்கம் ஒய்ஃபு, இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி நின்னா இப்போ இந்த கேபினுக்குள்ளே இந்த ஹாரியும் இருக்காங்களே இந்த டேயும் இருக்காங்களே எங்கடா போனீங்க ரெண்டு பேருங்கிற மாதிரி ஜிமினா உள்ளே என்றாக வரான். ஆகா செமையான ஒரு ஃபைட்டிங் மொமெண்ட் பிள்ளைக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா உள்ளே என்றானாம். டே மச்சான் காப்பாத்துடா என்ன அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணேன். சே இந்த மொமெண்டெல்லாம் தூரத்துலேருந்து தான் நோட் பண்ணணும், தூரத்தில் இருந்து நோட் பண்ணி ரசிக்கிறவன் தான்டா பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஹாரி நம்ம டேயை நோட் பண்ணோம். ஹாரி தான் ஜங்குக் ப்ளே பண்ணி விளாடாட மீட்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால், மீட்டிங்கை இன்னொரு நாள் வச்சுக்கூடா நான் இன்றைக்கி டே கூட தான் இருப்பேங்கிற மாதிரி டேயை பிடிச்சி அங்கே மாதிரி இழுக்கிறாரு. ஒரு பக்கம் டேயை ஹாரி பிடிச்சி இழுத்தா இன்னொரு பக்கம் டேயை ஜங்குக்கு பிடிச்சி இழுக்கிறாரு. நம்ம ஹாரி மீட்டிங்னா நம்ம ஜங்குக்கு வந்து நான் டே கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ண வந்துருக்கேங்கிற மாதிரி இப்படி பேசிட்டு ஃபைட் பண்ணால் நம்ம டே காண்டாயிட்டாரு. டேய் விட்டு தொலைங்கடா, ரெண்டு பேர்கிட்டையும் நான் வரலடா அப்படிங்கிற மாரி கட்டுறாரு. இப்படி கட்டுனா நம்ம ஹாரி தான் டே ஏன்டா இந்த மாதிரி பேசுகிறேன் மீட்டிங் ஒன்றுது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இந்த மாதிரி பேசுகிறல அவன் அக்காக்கா நான் காலேஜையே பிரேக் பண்ணிவிட்டு கம்பெனிக்கு வந்திருக்கேன், இப்படி பேசிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோங்கு க்ரை பண்ணுறாரு. ஐயோ என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரியை நோட் பண்ணிவிட்டு நீ மீட்டிங் ரூமுக்கு போனால் இப்போ வாரேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜொங்குக்கு பாட்டு திரும்பினா நம்ம ஜொங்குக்கு வந்து அப்படியே இன்னொரு பக்கமாக கோமாக திரும்பி நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா ஜொங்குக்கு வந்து அப்படியே நம்ம டே ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு இப்போ ஏன் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிட்டுருக்க இப்போ நான் என்ன உன்னை விட்டு ரொம்ப மூவ் ஆன் ஆகி போகிறேன்னா சொன்னேன், உன் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னா சொன்னேன், ஒரு மீட்டிங் இன்றைக்கி முக்கியமான மீட்டிங் அது, நீ இவ்வளோ நேரம் என் கூட ப்ளே பண்ணதில்ல எனக்கு மீட்டிங்கே மறந்து போச்சு, சரி வா என் கூட வா நம்ம ரெண்டு பேருமே
மீட்டிங் ரூமுக்கு போகலாம், நீ ஏன் கூட இரு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நேராக மீட்டிங் ரூமுக்கு கூட்டு வராரு. இந்த மாதிரி கூட்டணும். இப்போ மீட்டிங் ரூமுக்குள்ளே நம்ம டேக்குக்கு 2 பேருமே என்ட்ரு ஆனோம். அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே அப்படியே நம்ம டேக்கு ஓட் பண்ணுற மாதிரி எழுந்துக்கிறாங்க. எழுந்துட்டு அப்படியே உட்காருட்டாங்க. இந்த மாதிரி உட்காண்டோம். ஜங்குக்கு நேராக கூட்டிகிட்டு சிஓ சீட்டு டே உட்காருவார்ல அந்த சீட்டில் உட்கார வைக்கிறாரு. இந்த மாதிரி உட்கார வச்சா ஃபஸ்ட்டில் நம்ம ஜங்குக்கு வேண்டாங்கிற மாதிரி சொன்னோம். அமைதி அங்கே உட்காரு, எவ்வளோ நேரம் தான் எழுந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு சிஓட சீட்டில் உட்கார வச்சுட்டு நம்மகிட்டே அந்த பிளேஸில் அப்படியே நின்னபடியே மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே என்னடா பாஸ் நிற்கிறாரு, இந்த பையன் ஒர்க்குக்கு தானே வந்தான், இவன் என்ன இங்கே உட்காந்துருக்கானுங்கிற மாதிரி எல்லாரும் நோட் பண்ணோம். ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிட்டே நிற்கிற மூமெண்ட்டே பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து அந்த சேர்லேருந்து எழுந்திக்கலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் அப்படியே முறைக்கிறாரு. ஒரு கோவமாக முறைக்கிற அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு முறைக்கிறத பார்த்த பயத்துலேயே நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த சீட்டில் உட்காந்தோம். அப்படியே ஹாரி இன்னொரு சேர் எட்டு எழுந்து நிற்கிறாம்ல அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக் பக்கத்தில் அந்த சேரை போட்டுறான். இதில் உட்காரட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த சேரில் அப்படியே நம்ம உட்காந்தா சரி மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க, என்ன என் ஃபேஸே பார்க்கறது அந்த பிளேஸ்க்கு வந்தீங்களாடா? ½ மீட்டிங்கு பிரேக் ஆயிடுச்சு, நானே லேட்டாக உள்ள வந்துருக்கேன் டென்ஷனில் அப்படியே என் ஃபேஸை பார்த்துட்டே இருக்கீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம கட்டுறாரு. இப்போ அந்த ரூமுக்குள்ளே நம்ம ஜங்குக்கு என்ன பாடுபடுத்தியிருப்பாரு. ஒரு டைமாவது நம்ம ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி கட்டி திட்டிருப்பாராம். ஆனால் இங்கே அத்தனை எம்ப்ளாய்ஸையும் பிடிச்சி தீக்கிறாரு. இந்த மாதிரி தீட்டம் கத்துற இந்த மூமெண்ட்டை மட்டும் நம்ம ஜங்குக்கு அப்படியே நோட் பண்ணிட்டு இருந்தோம். மீட்டிங் அப்படியே 1 by 1 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம ஜிமினா ஹாரி 3 பேருமே இந்த மீட்டிங்கை ஃபுல்லாக அப்படியே அட்டன் பண்ணிட்டு இருந்தோம். ஜங்குக்குமே இந்த மீட்டிங்கை மட்டுமே கேட்குறாரு. அவர் காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தாலும் அவங்க பேசுகிறது எல்லாமே நமக்கு ஜங்குக்கு தான் நல்லா புரியும்ல அவங்க என்ன பேசுகிறாங்கன்ட்டு. அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம், இந்த டெண்டர் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், இதில் நம்ம கம்பெனி டாப்புக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ராஃபிட் கிடைக்கணுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். இப்படி சீவர் சீட்டில் உட்காந்துருந்தா நம்ம ஜங்குக்கிட்டா அது எப்படி கிடைக்கும், இதில் கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா? இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜிமினா ஹாரி நம்ம 3 பேருமே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் இதெல்லாம் ஓல்டு மாடல், இந்த மாடல்ஸ்னால் நிறைய வந்துருக்கு, இந்த இதெல்லாம் எடுத்து அந்த ப்ராஜெக்டை செஞ்சோம்னா கண்டிப்பாக தான் பயங்கர லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி சொன்னால் நம்ம இந்த மாதிரி மீட்டிங் ரன் பண்ணிட்டு இருக்கிறதுல ஒரு பர்சன்ட் ஹெட்டாக இருப்போம்ல அவன் எழுந்துட்டு உனக்கு மீட்டிங்கை பற்றி என்ன தெரியும், இந்த பிளேஸில் இருந்து நாங்கள் பேசுகிறதெல்லாம் அதில் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க, மீட்டிங்கை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ இன்னும் காலேஜே முடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கோமா பேசல. ஜங்குக்கு அதுக்கு என்ன பேசுவானுங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணோம். ஜங்குக்கு அப்படியே சீட்லேருந்து எழுந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு சொல்யூஷன் சொல்கிறதுக்கு நான் ஏன்டா காலேஜ் முடிக்கணும், காலேஜ் முடிக்காமலே எனக்கு அதுக்கான சொல்யூஷன்லாம் தெரியும்டா, நான் என் டேடோட கம்பெனிஸில் நிறைய மூமெண்ட்ஸில் நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் நோட் பண்ணியிருக்கேன், இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பயங்கர லாஸை தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பட்டு திரும்புறாரு. இங்கே பாருட்டையாங், இந்த மீட்டிங்கு நீ ஓகே பண்ணாத, இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஓகே பண்ணாத, இது கண்டிப்பாக உனக்கு பெரிய லாஸை தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அந்த சிஓ ரூமை விட்டு வெளியே போயிடுவார். இந்த மாதிரி போனால் நம்ம ஜிமினாடா நம்ம டேக்கிட்ட ஜங்குக்கு சொன்னதெல்லாம் கரெக்டு தான்டா, அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே ஜங்குக்கே எல்லார்ட்டையும் சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொல்கிறாரு. அது கண்டிப்பாக லாஸ் தான் ஆகணுங்கிறத ஜிமினா சொல்லணும்னு நினைக்கிறதுக்குள்ளே நம்ம ஜங்குக்கு ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்மகிட்ட அப்படியே எழுதிட்டு இந்த மீட்டிங்ஸ் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு எதுவுமே சுத்தமாக பிடிக்கல, இன்னும் 1 வீக்கில் நியூ ப்ராஜெக்டாக இருக்கணும், அது கண்டிப்பாக எனக்கு பிடிக்கலன்னா உங்கள் அத்தனை மெம்பர்ஸையும் நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக நம்ம ஜங்குக்கு தேடி வந்தால் ஜங்குக்கு செம்ம கடுப்பில் கோவத்தில் ஒரு ரூமில் நிற்கிறாரு. ஏன்னா நீ ஒரு எம்ப்ளாயி இந்த பிளேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவன் தானே, உனக்கு என்னடா தெரியும், காலேஜே முடிக்கல, உனக்கு இந்த டீலை பற்றிலாம் தெரியுமாங்கிற மாதிரி அந்த பர்சன்ட் ரொம்ப ஹாஷாக நம்ம ஜங்குக்கு திட்டிருப்பாங்கள்ல, அந்த மூமெண்ட்டில் இப்படி கோமா நிற்பாரா இந்த மாதிரி கேபினில் கோமா நிற்கிற நம்ம ஜங்குக்கு நம்மகிட்டே பேக்கப் பண்ணபடி ஐயோ என் ஒய்ஃபா இது, என்னம்மா பேசுகிறீங்க தெரியுமா அந்த பிளேஸில், நானே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். தள்ளி போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது, என்னடா வியோட ஒய்ஃபுன்னு சொன்னேன், இப்போ என்ன ஆச்சு உனக்கு, ஆமாம் வியோட ஒய்ஃபுன்னா அப்போ நான் உனக்கு யார் அப்படிங்கிற மாதிரி அப்படியே திரும்பி கோவமாட்டே பற்றி கேட்டேன். இந்த டேயோட ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. போட்டையாங்
அவன் என்ன மாதிரி பேசுகிறான் தெரியுமா, எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட ஐஸ்லாம் அப்படி கலங்குது. இந்த மாதிரி கலங்குனோம். ஜொங்கு கூட ஃபேஸை கப் பண்ணபடி, நீ தானே சொன்ன வீயும் டேயும் மிக்ஸ் பண்ணாடன்ட்டு, இப்போ ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க? ஓ, வீயும் டேயும் நான் மிக்ஸ் பண்ணல, அப்போ நீங்கள் ஏன் சீவ சீட்டில் கொண்டு என்னை உட்கார வச்சுங்க? அதில் தான் அவங்க எல்லோரும் காண்டாகி நான் ஏதோ உங்களை செடியூஸ் பண்ணி மிஸ்பிஹேவ் பண்ணி உங்ககிட்ட க்ளோஸாக இருக்கேன்னு நினச்சி தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஒய்ஃபாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவாங்களா, என்னை திட்டுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுகிறத கேட்டு, சரி சரி டென்ஷன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு அப்படி கம்ஃபர்ட் பண்ணோம். இப்போ அப்படியே ஒரு 2 டேஸ்க்கு 3 டேஸ்க்கு மேலே மூவ் ஆன் ஆகுது. இப்படி மூவ் ஆனா நம்ம ஜொங்குக்கு சுகா ஜேகுப்பை காலேஜில் இருந்து நம்ம ஜிமினாவும் ஹாரியும் கம்பெனிக்கு கூட்டிகிட்டு வராங்க. இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தால் இப்போ கம்பெனியில் இருந்தால் எல்லா எம்ப்ளாயிஸ்க்கு முன்னாடியும் ஒரு பார்ட்டி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காரு. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, என்னோடய ஒய்ஃபை தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன், மேரேஜ் நம்ம சீக்ரெட்டாகவே நான் பண்ணிக்கிட்டேன், அதாவது ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் கிராண்டெல்லாம் நான் பண்ணலை, யாரையுமே அதில் இன்வைட் பண்ணலை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன், என்னோடய ஒய்ஃப் அவங்க எல்லாருக்குமே இன்ட்ரோ கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பிளேஸில் நான் இப்போ ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், எல்லாருமே இந்த பிளேஸில் என்ஜாய் பண்ணுங்கள், என்னோடய ஒய்ஃப் இங்கே வந்ததோட இன்ட்ரோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்பீச் பண்ணிகிட்டு இருந்தால் இப்போ அந்த பிளேஸுக்குள்ளே நம்ம ஜொங்குக்கு சுகா ஜேகோப்பு ஜிமினா ஹாரி எல்லாருமே கரெக்டாக டேக்கிட்ட வேண்டாம். என்னாச்சு, ஏதாவது கம்பெனியில் ஏதாவது ப்ராஃபிட் கிடச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கேட்குறாரு. ஆமாம், பெரிய சைஸு ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி ஹாரி கலாய்க்கிறாரு. பெரிய சைஸில் ப்ராஃபிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு ஹாரியை நோட் பண்ணால் நம்ம ஹாரி தான் ஜொங்குக்கு தான் ப்ராஃபிட்டுன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சொல்லி கலாய்ச்சிட்டு வர மூமெண்ட்டு நம்ம ஜொங்குக்கு புரியாமலையே நேராக டேக்கிட்ட வந்து நின்னோம். இப்படியே எம்ப்ளாயிஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணிவிட்டு அந்த மைக்கை அப்படியே ஹேண்ட்ஸில் பிடிச்சபடி உங்கள் எல்லாருக்குமே இன்ட்ரோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பிளேஸில் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணோம்ல, என்னோடய ஒய்ஃப் இந்த பிளேஸ்க்கு வந்துட்டாங்க, இவங்க தான் என்னோடய ஒய்ஃப் கிம் ஜொங்குக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு இன்ட்ரோல் கொடுக்கவும் இந்த எம்ப்ளாயிஸில் கொஞ்சம் மெம்பர்ஸ்கிட்ட நான் உங்கள் பாஸை தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன் நம்ம சொன்னது. அப்போ ஒரு ரூம்குள்ளே நிறைய பர்சன்ஸ் நம்ம ஜொங்குக்கு திட்டிருப்பாங்களா அந்த மீட்டிங் பிளேஸில் இருந்தவங்க, அவங்க எல்லோரும் இந்த மூமெண்ட்டை பற்றி ரொம்ப ஷாக் ஆனால் ஜொங்குக்குமே ஷாக் ஆகி அப்படியே நோட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறது யாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ தானே சொன்ன ஜஸ்ட்டு ஒரு எம்ப்ளாயாக இருந்தால் நான் உன்னை ஏதோ செடியூஸ் பண்ணி உன்கிட்ட க்ளோஸாக எடுத்து வச்சுருக்கேன்னா எல்லோரும் திங்க் பண்ணி என்னை இப்படி திட்டுறாங்க, உன் ஒய்ஃப்னு தெரிஞ்ச யாராவது என்ன இந்த மாதிரி பேசியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னல, ஏன் நீ என்னோடய ஒய்ஃப் தானே, நான் தானே உன்னை சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே ரிங் போட்டுருப்பாங்களா, அந்த ரிங் அப்படியே நம்ம காட்டுறாரு. எங்கள் 2 பேருக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, நானும் அவனும் மேரேஜ் பண்ணிட்டோம், இவன் என்னோடய ஒய்ஃப், நான் தான் அவனை சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணி வச்சுருக்கேன், என்னோடய ஒய்ஃப் அவங்க எல்லாருக்குமே இன்ட்ரோ பண்ணதுக்கு ஒரு ரீசன், இங்கே இருக்கிற என்னோடய எம்ப்ளாயிஸில் கொஞ்சம் மெம்பர்ஸ் என் ஒய்ஃபை ரொம்ப ஹேட் ஆக்குற மாதிரி நடந்துக்கிட்டாங்க, அதனால தான் என்னோடய ஒய்ஃபை உங்கள் எல்லாருக்குமே இன்ட்ரோ கொடுக்க வேண்டியதாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ ஹாரியை பட்டு அப்படி நம்ம ஜொங்குக்கு திரும்புகிறாரு. நான் தான் அந்த பெரிய ப்ராஃபிட்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி திரும்பினா நம்ம ஹாரி தான் டேட்டையாங் ஒர்க்கெலாம் முடிஞ்சிடுச்சா வாங்க 2 போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜிலேருந்து கீழே இறங்க போவாரா அப்படி இறங்க போகிற ஹாரியோட ஷார்ட்டாக பிடிச்சிட்டு எங்கே அவளை வேகமாக தப்பிக்க போகிற, என்னையாடா ப்ராஃபிட்டுன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரி கிட்ட நம்ம ஜொங்குக்கு ஃபைட்டுக்கு போகிறாரு. ஜொங்குக்கு என்ன பண்ணுற டேயாங், உனக்கு தெரியாது அவன் என்னையே ப்ராஃபிட்டுன்னு தெரியுமா, நான் உன்ட்ட கேட்டால் இந்த பிளேஸில் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்கிறத விட்டுப்பட்டு பெரிய சைஸில் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாரி கூட ஃபைட் பண்ணுறாரு. ஹாரியெல்லாம் அடிக்கிறாரு. ஜொங்குக்கு என்ன அடிக்காட்டா, நான் அப்படியே தாண்டா அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரியை பயங்கரமாக அடிப்பாரா. அந்த மாதிரி அடிச்சுட்டு ஹாரி பக்கத்தில் வந்துட்டு அம்மா எனக்கு ரொம்ப பசிக்கிட்டு காலேஜிலேருந்து நைட்டையுமே சாப்பிட்டுட்டு எட்டு வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அந்த மாதிரி கேட்டேன். நம்ம ஹாரியும் போய் ஒரு பிளேட்டில் ஃபுட்டு அட்டு பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஜொங்குக்கிட்ட மட்டும் கொடுக்குறாரு. ஜேகப்பு சுகானுங்க 2 கேரக்டர் இருக்குது, ஆனால் அவங்கள கண்டுக்க கூட செய்யலை. இந்த ஹாரி இந்த ஜொங்குக்கையும் பற்றியாடா, ஆமாம் சுகா நானும் பார்த்தேன், நம்ம 2 பேரும் இந்த பிளேஸில் இருக்கிறது கூட தெரியாமல் அவங்களே ஏதோ பிரதர்ஸ் மாதிரி ஃபைட் பண்ணிவிட்டு எப்படி ப்ளே பண்ணுறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருந்தா ஜிமினாடம் சுகாவுக்கு ஜேகப்புக்கும் ஃபுட்டை கொண்டு கொடுக்குறாரு. சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி கொடுத்தோம். இப்போ நம்ம ஹாரி தான் ஃபுட்டை கொண்டு கொடுக்குற மூமெண்ட்டை பார்த்துட்டு தேங்க்ஸ்டா ஹாரி அப்படிங்கிற மாதிரி சொன்னால் டே நான் உன்னை விட ஏஜ் அதிகண்டா, இப்போ என்ன பண்ணணுங்கிற ஸ்டேஜில் போய் மைக் எடுத்து நீ ஹயாங்கன்னு சொல்லி கட்டணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஏன் அப்போ ஹயாங்கன்னு சொல்ல மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். சும்மா இல்லாமல் இந்த மாதிரி ஹாரி சொன்னதை கேட்டு வேகமாக வந்து இந்த மைக் எடுத்து டே ஹாரி ஹயாங், நீ தாண்டா என்னோட ஒரே ஒரு ஹயாங்,
உன்னை டார்ச்சர் பண்ணி நீ டெட் ஆகிற வரைக்கும் உன்னை பாடுபடுத்த போகிற ஒரே பிரதர் நான்டாண்டா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த பற்றி கத்துறதை கேட்டு ஹாரி ஷாக் ஆகி ஐயோ இந்த ஜங்குக்கு என்னன்னு சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்லேருந்து மைக்க பிடுங்கண்ணா என்ன நீ சொன்ன மாதிரி தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா போட்டும் வந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து நம்ம ஹாரி கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மூமெண்ட்டை நம்ம பீமின் 2 பேரும் நோட் பண்ணி ஹாரி வசமன் ஜங்கு கூட ஹன்ஸில் சிக்கிருக்காமல. ஆமாம் ஜிமி, நானுமே இந்த மூமெண்ட்டை ஃபஸ்ட் டேலேருந்து நோட் பண்ணுறேன். 2 பேரும் அப்படி டாம் அண்ட் ஜெரி மாதிரி பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. ஆனால் பாருண்டா ஹாரி முழுக்க ஜங்குக்கை திட்டுறான். ஆனால் பட்டு ஜங்குக்கை யாராவது ஏதாவது சொல்லட்டுமே என்னம்மா கோவப்படுறான்னு தெரியுமா? என்னடா சொல்கிற? ஆமாம், அன்னைக்கு இந்த மீட்டிங் பிளேஸில் ஜங்குக்கு இந்த மாதிரி திட்டின அந்த மூமெண்ட்டுக்கு அந்த மேனேஜர் கேபினுக்குள்ளேயே போய் மேனேஜரை ஸ்லாப் பண்ணி பயங்கரமாக திட்டிட்டு இருக்கான். அவன் ஏன் பிரதர்டா என்ன மாதிரிடா அவனை திட்டிக்கிட்டு இருக்க நீ எங்கே ஒர்க் பண்ணாத அவன் இருக்க நீ அவனை பற்றி பேசுறியான்ட்டு அந்த எம்ப்ளாயே பயங்கரமாக திட்டுட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓ இவங்க இந்த மாதிரி அவங்களோட பிரதர்ஸ் பாண்டை காட்டுறாங்களா? ஆமாம், பார்க்க சொல்ல 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு பிரதர் பாண்டில் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஹாரியும் ஜங்குக்கு இருக்கிற மூமெண்ட்டை நம்ம வீமி நோட் பண்ணோம். ஹாரி ஜங்குக்கு தன்னோட பிரதர் மாதிரி தான் திங்க் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஜங்குக்கு டார்ச்சர் பண்ணுறதும் பிடிச்சிருக்கு இந்த மூமெண்ட்டுக்கு. டே ஹாரி என்னடா பண்ணுற? எனக்கு இது வேண்டாம்டா, இந்த பீஸை விடா ஹாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரியை படுபடுத்தினோம். ஹாரி நம்ம ஜங்கு கேட்குறது எல்லாத்தையுமே எடுத்து பிளேட்டில் வைக்கிறாரு. நீ சாப்பிடுங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜங்குக்கு பாட்டுக்கிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு ஒரு பிரதர் ஃபீல் தான். பிரதர்கிட்ட இன்னொரு பிரதர் எப்படி ஃபைட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இங்கே நடக்குது. ஹாரி லவ் கொட்டுனா நம்ம ஜங்குக்கு நம்ம ஹாரிக்கு நிறைய ஒர்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நம்ம ஜங்கு கேட்குறது எல்லாத்தையுமே பிளேட்டில் எடுத்து வைக்கிறோம். ஜங்குக்கு ரசித்து சாப்பிட்ற மூமெண்ட்டை நம்ம ஹாரி நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி போதும், ஓவராக என் வைஃபையை பட்ட மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி கரெக்டாக ஹாரிக்கிட்ட வந்தான். அது ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா கேட்டோம். அப்போ எங்களுக்கெல்லாம் ஃபுட் எங்கடா அப்படிங்கிற மாதிரி ஹாரிட்ட கேட்கவும், ஹாரி அப்படியே நம்ம ஜிமினாவுக்கும் டேக்குமே ஃபுட்டை பிளேட்டில் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா நம்ம ஹாரிக்கு அப்படியே நம்ம ஜங்குக்கு ஒரு பிளேட்டு இவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா அதேமாரி ஒரு பிளேட்டில் ஜங்குக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் ஃபுட் எடுத்து எல்லோரும் சாப்பிட்ற மூமெண்ட்டும் ஹாரி எல்லாருமே விழுந்து கவனிக்கிற மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு ஒரு ஃபுட் பிளேட்டை எடுத்துகிட்டு ஹாரியை பிடிச்சி ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு அந்த பிளேட்டை கொடுக்குறாரு. செம்ம ரூடாக இருக்குது அந்த மூமெண்ட்டும். இப்படி கொடுத்துட்டு என்ன ஓடி விழுந்து கவனிச்சு என்ன பண்ணுற? எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் தானே பண்ணுறாங்க. கம்பெனி ஒர்க்லன்னா அந்த மாதிரி ஓடுறன்னா பார்ட்டிலையுமா ஓடுவேன்? அமைதியாக உட்காந்து சாப்பிடு, வேறு ஃபுட்டெல்லாம் காலி ஆயிரும். எல்லாமே செம்ம டேஸ்டியாக ஸ்பைஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிறைய சிக்கன் பீசஸ் எடுத்து நம்ம ஹாரியோட தட்டில் கொட்டுறாரு. ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுறேன்? சாப்பிடு நல்லா ஹெல்த்தியாக இருந்தது தானே ஏன் கூட டெய்லியும் ஃபைட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு பேபி அப்போ ஹஸ்பண்டுக்கெலாம் ஒன்றும் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ டேங் உனக்கு இல்லாமலையா இப்போ பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹாரிக்கிட்ட என்ன ரூடா ப்ளே பண்ணார். ஜங்கு டேக்கிட்ட போனதிடம் டேயோட தைஸில் உட்காந்துருந்து ஒவ்வொரு சிக்கன் பீசஸாக பிளேட்டில் வைக்கிறாரு. சாப்பிட்டுட்டே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாவி பையன் என்கிட்ட ப்ளே பண்ண சொல்ல எப்படி ப்ளே பண்ண? அவன் தானே எவ்வளோ சாஃப்டாக எடுத்து வைக்கான், விட்டா ஊட்டி கூட விடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுறத நோட் பண்ணபடியே ஹாரி ஜங்கு கொடுத்த ஃபுட்டை சாப்பிடுவார். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஒரு 1 வீக் கிட்ட ஃபாஸ்ட் ஆகுது. இப்போ 1 வீக் கழிச்சுட்டோம். இப்போ 1 வீக் கழிச்சு நம்ம ஜங்குக்கும் நம்ம சுகா ஜேகப் 3 பேருமே காலேஜுக்கு வராங்க. இந்த மாதிரி காலேஜுக்கு வந்தால் நம்ம ஜாக் தான் நேராக நம்ம வீயை பார்க்கறதுக்காக ஒர்க் பார்க்குற பிளேஸுக்கு லீயை ஹேண்ட்ஸோடு கூட்டிகிட்டு போயிட்டான். இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோம். நீ தேவையில்லாமல் அவன் பிளேஸ்க்கே போகிற, அது பெரிய ப்ராப்ளம் ஆகும், சொன்னால் கேளு அப்படிங்கிற மாதிரி லீ எவ்வளவோ நம்ம ஜாக்கை கண்ட்ரோல் பண்ண பார்த்தாலும் லீயை ஹேண்ட்ஸில் பிடிச்சபடியே நேராக கொண்டு வந்துட்டோம். வியோட பிளேஸ்க்குள்ள என்ட்ரானம். இந்த மாதிரி 2 பர்சன்ஸ் உள்ளே வராடா அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு யார்டா நீங்கள் எந்த பிளேஸ் வரைக்கும் வந்துருக்கீங்கிற மாதிரி நம்ம ஜாக்கையும் லீயும் பார்த்து திட்டுனோம். நான் வி உங்கள் பாஸ் மேரேஜ் பண்ணியிருக்காருல்ல
ஒரு பர்சன்ட் அந்த பர்சன்டோட பிரதர். நான் அவனோட ஒய்ஃபை பற்றி தான் பேச வந்துட்டுருக்கேன். என் ஹயாங்கை பற்றி பேச வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை வச்சு இப்படி பேசவும், நான் பாஸ்கிட்ட கேட்டுட்டு தான் உன்னை உள்ளே அலோவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட் அப்படியே நேராக நம்மகிட்டே இருக்கிற ரூம்க்கு வராரு. இந்த மாதிரி வந்துட்டு நம்மகிட்டே ஜிமினா, ஹாரி 3 பேருமே மாஃபியா ஒர்க் விஷயமா பயங்கரமாக ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சீக்ரெட். அவங்க மட்டும்தான் அந்த ரூம்குள்ள சிங்கிளாக நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். அந்த ரூம் டோரை அந்த பாடி கார்டு வேகமாக நாக் பண்ணவும் நம்ம டேடா எவ்வளோ திமிருடா, ஏன்டா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் அப்படியே ரூம் டோர் ஓப்பன் பண்ணால், பாஸ் என்னடா நான் இந்த பிளேஸில் சீக்ரெட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்கிறது தெரியுதுல்ல, டோரை வந்து அவ்வளோ வேகமாக நாக் பண்ணிகிட்ருக்க நீ அப்படிங்கிற மாதிரி திட்டு வரா. இந்த மாதிரி திட்டுனேன். அது அது வந்து ஒன்றும் இல்லை பாஸ், அது வந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம வீக்கிட்ட ஜாக் வந்து உங்களை பார்க்க மீட் பண்ண வந்துருக்காரு, அவர் உங்கள் ஒய்ஃபோட பிரதரா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லவும், அண்டடா கேட்டுக்கு நம்மளை தேடி இங்கே வந்துச்சு. சரி, என்னோட அந்த கெஸ்ட்டு மற்ற பர்சன்ஸ் ஒருத்தரை மீட் பண்ணணுன்னா ஒரு பிளேஸில் இருப்பாங்களா, அந்த ரூமுக்கு வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அப்படியே அந்த ரூம்குள்ளே டே ஜாக் வந்துருக்கான்டா